பல தடைகளை தாண்டி பல மாதங்களுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரியல், அதாவது ஆடுகளம் சீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த சீரியலில் பல முக்கியமான பிரபலமான நடிகர்கள்லாம் நடிக்கிறாங்க. அது யார் யாருன்னு பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட விருப்பமான ஃபேவரட்டான நடிகர் யாருங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பல சீரியல்களில் நடிச்சிருக்கிறாங்க. இவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா தீபா. அண்ட் இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சன் டிவி சீரியல்ஸ், அதிலும் குறிப்பாக ரம்யா கிருஷ்ணன், இந்த மாதிரி வந்து பழைய சன் டிவி சீரியலாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக ஒரு சில சீரியல்ஸில் கூட நடிச்சிருப்பார், லக்ஷ்மி ராஜா. அண்ட் இவரோட ரியல் நேம் வந்து பார்த்திங்கன்னா மிதுன் ராஜ். இவரே நீங்கள் ஆல்ரெடி நிறைய சீரியல்ஸில் பார்த்துருப்பீங்க. இவரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஜீ தமிழ்லையும் அங்கேயும் பிரதர் ரோலில் நடிச்சிட்டு இருந்தார், விலகி இருந்தார். இப்போ இங்கே சன் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா அகைன் ஆயுப் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரியலையும் வந்து பார்த்திங்கன்னா பிரதராக நடிக்கிறாரு. அண்ட் அதே மாதிரி ஹீரோயினுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டராக வந்து விஜே அக்ஷயா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரியலில் நடிக்கிறாங்க. பிரபல முன்னாள் நடிகை சச்சு, அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கேரக்டரில் பண்ணுறாங்க. அண்ட் இன்னொரு ரொம்ப 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 ஒரு முக்கியமான விஷயம், மறைந்த முன்னாள் நடிகர், மிக முக்கியமான ஒரு நடிகர்னு சொல்லலாம், டெல்லி கணேஷ் சார், அவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரியலில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காயத்ரி ஜெயராம், அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் இந்த சீரியல் நடிக்கிறாங்க. ப்ரோமோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான வில்லி ரோலுன்னு தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஃபைனலாக ஹீரோ ஹீரோயின், அதாவது ஹீரோவாக வந்து பார்த்திங்கன்னா மௌனராகம் 2ல் வந்த சல்மான், அவர் பண்ணுறாரு ஹீரோவாக. அண்ட் ஃபைனலாக ஹீரோயின் டெல்னா டேவிஸ், இவங்க வந்து பார்த்திங்கன்னா இதில் ஹீரோயினாக நடிக்கிறாங்க.